என்று ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அதனை கண்டு மாயன் கேள்வி அதிகம் பேசிட தொப்பு ஆடி சென்று ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அதனை கண்டு மாயன் கேள்வி அதிகம் பேசிட தாம் மன்சும் வந்தது மானம் இல்லையோ மானம் இல்லையோ வெக்கம் இல்லையோ வெக்கம் இல்லையோ பெரும்பால அடிகள் வந்தது ரோசம் இல்லையோ தாம் மன்சும் வந்தது மானம் இல்லையோ மானம் இல்லையோ பெரும்பாலே அடிகள் வந்தது வெக்கம் இல்லையோ தெருவா வாங்கி உண்டது மானம் இல்லையோ மானம் இல்லையோ வெக்கம் இல்லையோ வெக்கம் இல்லையோ ஓட்டில வாங்கி உண்டது இழப்பம் இல்லையோ தெருவா வாங்கி உண்டது மானம் இல்லையோ வெக்கம் இல்லையோ ஓட்டில் வாங்கி உண்டது வெக்கம் இல்லையோ ஆகா நம்ம மச்சனும் கோபால கண்ணன் தான் வந்திருக்காருன்னு அரியவனத்தை விட்டு அத்தா மகவன் வெளியே வந்தாரு. என்ன நானும் பாத்துக்கிட்டு இருக்க ஓவரா பேசுதீரு அவுத்து விடுதீரு உமருக்கு தான் அவுத்து விட தெரியும் நான் உடைக்கேன் என்று ஆண்டவன் சிவபெருமான் என் பெருமான் கோபால கண்ணனை பார்த்து என்ன என்ன சொல்லுகிறா தெரியுமா? மைத்துனா கோபால கண்ணா உரியில் வெண்ணை திருடி உண்டது மானம் இல்லையோ மானம் இல்லையோ வெக்கம் இல்லையோ வெக்கம் இல்லையோ கால அடிகள் பட்டது ரோசம் இல்லையோ மானம் இல்லையோ வெக்கம் இல்லையோ அத்தாலே அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ மைத்துனா கோபால கண்ணா நான் இருந்தோம் பாண்டிய மன்னர் ஆம்பளை கையால அடிபட்டேன் ஒம்பர மாதிரி ஒரு பொம்பளை கையாலே அடிபட்டேன் அடியா என்று சொன்ன போது நம்ம ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருந்தா அரக்க வந்து ரெண்டு பேர்த்தையும் இனங்கண்டு அழிச்சிருவான் கைய வச்சிருவான் அதனால அரக்கனை போய் அழிச்சிட்டு வாங்க மைத்துனா என்று சொன்ன போதும் எத்தாம் பகவானே அரக்கனை அழிச்சிட்டு வரேன் 1000 ஆடுகளையும் பாத்துக்கிடணும் 1000 ஆடு நான் தான் மேய்க்கணுமா? அவன் நீர் தான் மேய்க்கணும். எப்படி மேய்ப்பீரு? மாடு மேய்ச்ச என்று என் பெருமான் கோபால கண்ணன் ஆண்டவன் ஆண்டவன் என் பெருமாள் கோபால கண்ணன் ஆண்டவன் பகவான் இடத்திலே சொன்ன போது பகவானே 4 பசு ஜன பசுவா இருக்கு நான் வரதுக்குள்ள ஈத்து எடுத்து வச்சிருக்கணும். எந்த பசு ஜன? எந்த பசு? அந்த கூடாது குருட்டு பசு மேக்காம பேசல மயில பசு மயில பசு கேட்காம போய் கேட்டு பசு கிழட்டு பசு கேட்டு பசு கடக்காம போய் வச்சா அந்த வர்ண பசு 4 பசு சேனை சேனை ஆமா ஆமா ஏத்த பகவானே இந்த புலித்தோலை அணிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஆவாது. கழுத்தி எடுத்து தூர போட்டணும். கருத்த கம்பளி அழுக்கு வேட்டி உடுத்தணும். ஆமா பட்டை அடிச்சிருக்கீங்களா? பட்டையெல்லாம் அழிச்சிடணும். நாமம் போடணும். நாம எனக்கு போட தெரியாது. நான் போட்டு விடுதேன். சரி போதும் போதும் என்ற ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டோம். ஆண்டவன் பகவானே ஆயர் வேஷம் கோனார் வேஷம் போட்டு விட்டோம். ஆடு மாடு வந்து அரக்கவங்களை அப்ப வந்துருவான். தெருவுடி வருவான். சரி அந்த காட்டு பேருக்கு அந்த காட்டு பேருக்கு தெருவுடி வந்துருவான். அரக்கம் வந்தா நீ ஆடு மாடு எப்படி மேய்ப்பீரு? அப்படியே மேய்க்கணும். சரி ஆமா ஆடி இருக்கக்கூடிய போதும் என் பெருமான் கோபாலக்கண்ணன் அரக்கனை அழிக்க வேண்டுமே என்று எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? கொண்டல் வர்ணன் தன்னுடனே சொருவம் மாறியே பெருமாள் சொருவமாகியே பெருமாள் சொருவமாறியே பெருமாள் சொருவமாகியே பெருமாள் ஓசலையால் வேஷம் மாறி கோலம் கொள்வானோ கொண்டல் வர்ணன் தன்னுடனே சொருவமாகியே பெருமாள் சொருவம் மாறியே பெருமாள் ஓசலையால் வேஷமாகி கோலம் கொள்வாளோ
ஏழலும் கால்களுக்கு பீலி கட்டுமா பெருமாள் கட்டுவோமா பெருமாள் பீலி கட்டுமா பெருமாள் கட்டுவோமா பெருமாள் அச்சுதனார் இச்சை மாறி கோலம் கொள்வாரோ அன்பிலும் கால்களுக்கு வேலி கட்டுவோமா பெருமாள் பீலி கட்டுமா பெருமாள் அச்சுதனார் இச்சை கோலம் கொள்வாரோ வரும் காட்டுக்குள்ளே ஆயர் நங்க வழி நடந்த மாவாவி வல்லரங்க என்னை என்று வழிமறித்த வல்லரங்க வந்தபடி கேட்கானே எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்தா அண்ணா அண்ணா வல்லரங்கா என்னுடைய வளப்பதே கேளடவா வல்லரங்கா என்று சொல்லி மோகினியா வல்லரக்க இடமாறிலே அவ என்ன சொல்வாரா மலையத்து அரசனுக்கு மக்கள் ஏழு பெண் பிறந்தோ மொத்ததொரு அக்காலே காசி எல்ல வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு காமாட்ச கட்டி வச்சோ இரண்டாவது அக்காலே திருவண்ணாமலையாலே அண்ணாமலை நாதருக்கு அண்ணாமலைய கட்டி வச்சோ மூணாவது அக்காலே பாவநாசம் தண்ணீர் வாழும் பாவநாச பெரியோருக்கு உலகால கட்டி வச்சோ நாலாவது அக்காலே குற்றாலோ வாழுகின்ற குற்றால நாதருக்கு மொழிய கட்டி வச்சோ ஐந்தாவது அக்காலே மதுரை வாழும் சொக்கருக்கு மீனாட்சிய கட்டி வச்சோ ஆறாவது அக்காலே திருநெல்வேலி டவுனாரிலே நெல்லையப்ப சாஸ்திரிக்கு சாத்தி நதிய கட்டி வச்சோ ஏழாவது பெண் பிறந்தே ஏழாவது பெண் பிறந்தே ஆடி என்பேரு மோகினியா ஏழாவது பெண் பிறந்தே ஏழாவது பெண் பிறந்தே ஆடி என்பேரு மோகினியா அண்ணா வல்லரக்கா மலையத்து அரசனுக்கு மக்கள் 7 பெண் பிறந்தோம். நான் 7வது பெண் பிறந்த என் பேரு மோகினியா. எங்க அப்பா எனக்கு சுயவரவு வைத்தான். சுயவரவுல என் கையில மாலையை கொடுத்து அவனிக்கடை 56 தேசத்தில் அமர்ந்திருக்கும் போது அதுல யாரு வந்து அமர்ந்திருக்கா? மதுரை வாழும் சொக்கம் வந்து அமர்ந்திருக்கா கூட்டத்துல. எங்க அப்பன் கொடுத்த மாலை நான் சொகுசா சுத்தி எரியும் போது சொக்கம் கழுத்துல சொகுசா விழுந்துட்டு இரண்டாவது தரமாக மதுரை வாழும் சொக்கனுக்கு எங்க அப்பா என்னைய மாலையிட்டு தான் கொடுத்தார். என் மன்னனோடு சண்டையிட்டு நம் மாதா வீடு போறேனடா. என் புருஷனோடு சண்டையிட்டு நாம் பிறந்த வீடு போறேனடா. எனக்கும் மதுரை மீனாட்சிக்கும் சக்காலத்தி போராட்டம் 8 நாள் ஒரே போராட்டம்டா. போராட்டமா நடக்கு. சண்டை செய்து போகும் பெண்ணை சங்கடப்படுத்தாதடா. தூரம் விலகி போ. வழி மறிக்காதடா. கிட்டத்துல வராத என்று சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமான் கொடுத்த வரத்தை என்ன செய்கிறான் என்றாரக்கு அடியோடு மறந்துட்டான். மோகினிய கண்டுட்டான்ல. அம்மா மோகினி, என்னோடு வந்தையானால் உனக்கு உண்பதற்கு சோறு தாரேன், உடுத்துவதற்கு உடை தாரேன், உனக்கு பாப்பாத்தி பெண்கள் தாரேன், உனக்கு வெத்தல சுருள் மடிக்க விதவிதமா பெண்கள் தாரேன், பல்லாங்குழி ஆடுவதற்கு பாப்பாத்தி பெண்கள் தாரேன் என்று அரக்கன் சொன்ன போது அண்ணா அரக்கா அவன் பொண்டாட்டி மூத்த குடியா இருக்காளா? நான் ஏற்கனவே மூத்த குடியாளுக்கு வாக்கப்பட்டவனுக்கு வாக்கப்பட்டதும் சண்டைப்பட்டு வாரேன். அதனால நீ மூத்த குடியா இடத்துல நீ போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன சத்தியம் செய்யணும்.
இது பெருசா ஆ, அவ இருந்தா இருக்கா இருக்கா அவ தூரத்துல ஒதுக்கி வச்சிருந்தேன். சரி என் முன்னாடி என் கூட வா. நீ அப்படியே சொல்லியிருந்தா நான் நீ அரை புருஷன் முன்னாடி ஆயிருக்கலாமே, எங்க போயிருக்கலாம் இப்போ? எங்கேயோ இருக்கலாம் ஆமா. என்று சொன்ன போதும் ஆஹா. ஆண்டவன் பகவான் கொடுத்த வரத்தை அறிவில் அந்தான் வல்லரக்கேன் வல்லரக்கன். மங்கைக்கு ஆசைப்பட்ட மாவாவி வல்லரக்கேன், மாவாவி வல்லரக்கன். பெண்ணுக்கு ஆசைப்பட்ட பெரும்பாவி வல்லரக்கேன், பெரும்பாவி வல்லரக்கன். அவன் சிவன் கொடுத்த வரத்தை சிந்தையில எண்ணி பார்க்காத வல்லரக்கேன். எண்ணியே வாக்குறீ. நேரா திருப்பார் கடலுக்கு வாரான். வாங்க. 3 தடவை முங்குதான் முழுகுதான் மோகினி நிக்கால போயிட்டால என்று பார்க்கான். ஆமா. மரமரமா செடி செடியா கொப்பு கொப்பா தேடி பார்க்கான். ஏடி வாக்கா. தேடி பார்க்கிற போது ஆஹா. வலது கரத்திலே திருநீரை தான் விசைந்தோம், ஆமா. தனது சிரசுக்கு நேராக வைத்தோம். எப்படி சொல்லி வைக்கான்? எப்படி சொல்லி வைக்கான்? எனக்கு மூத்த குடியாரிடம் போக மாட்டேன் சத்தியம் சத்தியம் என்று வைக்கிற போது ஆஹா. அரக்கன் தலையானது எங்கே வருகிறதோ, 2 துண்டாய் எங்க வருது? அரக்கன் தலை தெரித்த அலைமான் கடலிலே விழுந்ததோ, அது அலைமான் கடலிலே விழுந்த போதும் ஆமா. அரக்கனை கொன்றுவிட்டோம். ஆமோ. என் பெருமான் கோபாலக்கண்ணன் அத்தான் ஒளிந்திருந்த அரளிவனத்திற்கே வருகிறார். வருகிறார். ஏ அத்தான் பகவானே, ஓ. அரக்கனை அழிச்சிட்டு வந்துட்டேன், அரக்கனை கொண்டுட்டேன். வாரும் தங்க பார்வதி கிட்ட போவோம் ஆமா. என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆண்டவன் சிவனாரிடத்திலே சொன்ன போது 2 பேரும் ஆடு மாட்டை பத்தியா விட்டுட்டாங்க. ஆமா, என்ன? ஆடு மாட்டை பத்தி நேரம் ஆயர்பாடி பட்டனை அனுப்பிட்டாங்க. அனுப்பியாச்சு. ஆயர்பாடி பட்டனை அனுப்பின போது ஆ. ஆண்டவன் சிவபெருமா என்ன சொல்லுதா, அதான். அரக்கனை கொன்ன கோலத்தை என் முன்னால போய் எடுக்கணும். எடுத்து காட்டினா தான் நான் வருவேன். யோ எத்தான் பகவானே, ஆ. இங்க வச்சு எடுத்தா உங்களால ஒரு பொழுதும் ஆசை பொறுக்க முடியாது. அப்படின்னா பழைய நந்தாந்துக்குள்ள போயிருவேன். நேர கைலாசம் வாரும், ஆ. கைலாசம் வாரும், என் தங்க பார்வதி முன்னால எடுத்துக்கலாம் அவர் முன்னாடி வர. என்று சொன்ன போது அம்மா. 2 பேரும் கைலாசம் வந்தார்கள். வந்தார்கள். அரக்கனை கொன்ன கோலத்திலே அரசுவரமும் எடுத்து நிற்க என் பெருமான் கோபாலக்கண்ணன், அந்த கோபாலக்கண்ணன். என் பச்சமால் கோபாலக்கண்ணன் பெண்ணாகவும் ஆமையா. ஆண்டவன் சிவபெருமான் ஆணாகவும் நிற்கிற போது அப்படி நிற்கும் ஆண்டவன் சிவபெருமான் பெண்ணே என்று ஆவி சேர்த்து கட்டுகிற போது கட்டும் போது ஆண்டவன் சிவபெருமான் மோக விஸ்தை விந்தானது பூமியிலே ஒழுகி ஓட அப்படி ஓட என் பெருமான் கோபாலக்கண்ணன் பூமியிலே விட்டோமானால் பூமாதேவி பிறக்க மாட்டாள் என்று அசிங்கம் என்று வாராமல் 2 கரத்தால் ஏந்தி பாறையிலே விட்டெறிந்தார். ஆமா. பாறையில விட்டெறிகிற போது அங்க யாரையா வந்து பிறக்கிறார்? அந்த பாறை உண்டாக வெடித்து அந்த பாறைக்குள்ள இருந்து யாரு வரக்கா? அங்க வங்கோனியா மாதத்தீல இறந்த போத உத்தீரத்தில் ஆட்டு மாட்டு பூதத்தோடு பரவி சுப்பரவி ஐயனார் திருமலை வந்த ஐயனுக்கும் ஐயனாக அங்கோனியா மாதத்தீல ஆட்டு மாட்டு பூதத்தோடு ஆனமூலி கூட்டத்தோடு ஐயனாரும் நான் பிறந்தார் கலங்கள் புதூரில ஐயனுக்கும் ஐயனாக பிறந்த ஐயனாரும் மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை சிவலம் பேரி சுடலையா பிரம்மவீடம் பிறந்தவனா ஆயான வேத்தியம்மா உச்சி வீட்டு பாப்பாத்தி குதிகாரி வேத்தியம்மா பிள்ளையா ஐயம் பிறந்த வாசலில சிவலம் பேரி சுடலையோடு ஐயான வேத்தியம்மா அங்கவான வேத்தியம்மா ஆடுதாள ஆதாரி ஓடுதாள ராமசாம வேலையில சிவலம் பேரி சுடலையோடு ஐயான வேத்தியம்மா முடிவைத்தானங்கள் புதூர்மான நகரத்தில் ஐயனுக்கும் ஐயனாக சேர்ந்த ஐயனால் சாஸ்தாரத்து பிறந்தாரே.